உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 கர்த்தர் பிரியமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலே கூட இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால் வைக்கிறேன். 147 சங்கீதம் 11 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். பிரியம்னா பாசமா இருக்கிறார்னு அர்த்தம். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு மனிதன் என் மேல பிரியமா இல்லை அப்படின்னா நமக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். இன்னார் என் மேல பிரியமா இல்லையே, என் பிள்ளைகள் என் மேல பிரியமா இல்லையே, என் பெற்றோர்கள் என் மேல் பிரியமா இல்லையே, நான் நேசித்தவர்கள் நம்பினவர்கள் என்ன வெறுத்திருக்கிறாங்களே, பிரியமா இல்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம். அப்போ மனுஷனுடைய சுபாவம் என்ன? மற்றவர்கள் நம்மேல் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நல்லதுதான். ஆனால் மனிதர்கள் ஒரு சில நேரங்களில் நம்ம மேல பிரியமா இருக்கிறாங்க, பல நேரம் நம்மை வெறுக்கிறார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அழகா சொல்லப்படுகிறது, கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு மனுஷன் உங்க மேல பிரியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மனுஷன் பிரியமா இருந்து நமக்கு வருகிற நன்மையை விட கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பாரையானால் அதற்குண்டான ஆசீர்வாதம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. எந்த மனுஷன் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரோ அவனை கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பிரியமா இருக்கணும். தாவீதின் மேல கர்த்தர் பிரியமா இருந்தார். ஆடுகள் மேய்த்திருந்தவனை அரசனாய் மாற்றினார். அவன் கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறார் இன்னைக்கு வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் பிரியமா இருந்தால் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் உயர்த்துவார். நீங்க இப்போ இருக்கிற நிலைமையில இருக்க போறதில்லை. இந்த வார்த்தையை கேட்டு ஐயோ என் வாழ்க்கை இவ்வளவுதானோ, என் எதிர்காலம் இவ்வளவுதானோ, இந்த வியாதியில நான் மரித்து விடுவேனோ, இந்த பிரச்சனையில நான் மூழ்கி விடுவேனோ என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா, என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் பிரியமா இருந்தா உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நினைச்சிருந்தாலே இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்னா, கர்த்தர் பிரியமா இருந்தா எவ்வளவு ஆசீர்வாதம் உண்டாகும். யோசிச்சு பாருங்க. உன்மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, யார் மேல் கர்த்தர் பிரியமாய் இருப்பார்? அந்த வசனத்தில் அழகா சொல்லப்படுகிறது, அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். 2 காரியம். ஒன்று, கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். 2வது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். பயந்து நடக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். பயந்து கர்த்தருக்கு காத்திருப்பீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு காத்திருக்க இன்னைக்கு உங்களை என்னை மாற்றிக்கொள்ளணும். கர்த்தருக்கு பயப்படணும். வேத வசனம் கற்பனைகளை கட்டளைகளுக்கு பயந்து நடக்கணும். 2வது, கிருபைக்கு காத்திருக்கணும்.
வசனம் அழகாக சொல்கிறது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எது எதுக்கெல்லாமோ காத்திருக்கிற தேவ பிள்ளையே, எந்தெந்த மனுஷனுக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு போன் கால் வருவதற்காக, ஒரு போன்ல மெசேஜ் வருவதற்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருப்பாயானால் கர்த்தர் உங்க மேல பிரியமாயிருப்பார். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது அப்படின்னா காலையிலே எழுந்து அந்த கிருபைக்கு காத்திருக்கணும். அப்படி நிஜம் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஒரு நல்ல ஜெப வேளை 6 மணிலேருந்து 6:30 வரை நேரடி ஒளிபரப்பில் நடக்கிறது. நீங்கள் அந்த ஜெப வேளையில் இணைந்து கர்த்தருக்கு காத்திருப்பீர்களேயானால் கர்த்தர் உங்க மேல பிரியமாயிருப்பார். காலைதோறும் கர்த்தருடைய புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள காத்திருங்க. அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். எனக்கு அருமையான தேவச்சன், இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் அதிகாலையில் எழுந்து கர்த்தருக்கு காத்திருப்பேன், கர்த்தருடைய கிருபைகளுக்காக காத்திருப்பேன். கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருந்தா தாங்க கர்த்தர் நம்ம மேல பிரியமாயிருப்பார். கர்த்தருக்கு காத்திராம நம்ம காரியத்தையே செஞ்சுக்கிட்டு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் செய்கிறோம். கர்த்தர் எப்படிங்க பிரியமாயிருப்பார்? வசனம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். இந்த காரியத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்க மேல பிரியமாயிருப்பார். நான் திரும்ப சொல்றேன், கர்த்தர் உங்க மேல பிரியமாயிருந்தா கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க கீழாக மாட்டீங்க, நீங்க மேலாவீங்க. நீங்க வாலாக மாட்டீங்க, நீங்க தலையாவீங்க. கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்துவார். ஒரே காரியம், கர்த்தர் நம்ம மேல பிரியமாயிருக்கணும். கர்த்தர் நம்ம மேல பிரியமாயிருக்கணும். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்க மேல பிரியமாயிருப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, இந்த நாளில கூட ஆண்டவரே பிள்ளைகள் மேல நீங்க பிரியமாயிருக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு பிள்ளைகள் காத்திருக்க உதவி செய்யுங்க. இன்றையிலிருந்து யார் 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 உமக்கு காத்திருக்கிறார்களோ, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ, அதிகாலையிலே எழுந்து கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல கிருபைகளை பெருக பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிரியமாயிருந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். பிள்ளைகள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஐயா, என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல நீர் பிரியமாயிருந்து பிள்ளைகள் இருக்கிற நிலைமையை காட்டிலும் 1000 மடங்கு பெருக பண்ணுவீராக. எல்லா காரியத்திலும் பெருக பண்ணுங்கப்பா. நன்மை கிருபை தொடரட்டும். இந்த நாள் முழுதும் பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. கிருபையினால இடைக்கட்டி கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்க மேல பிரியமாயிருப்பார். அவர் பிரியமாயிருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.